நியூஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு மார்க்கெட், அதனால இன்னைக்கு டவுன் சைடாக இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சான்சஸ் அதிகம். ஸோ ஐ வில் பிளான் மை ட்ரேட் அக்கார்டிங்லி. இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கும். ஓகே, லெவல்ஸ் ஆர் மார்க்ட். இன்னைக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. மார்க்கெட் வந்து ஒன்று கண்டினியூஸ் ஃபாலோ இருக்கும், இல்லை ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபாலோ இருக்கும். ஸோ பொசிஷன் சைஸிங் கரெக்டாக பண்ணால் கம்மி லாட்டுக்கு வி குட் மேக் சம் குட் மணி. ஓகே, என் ட்ரிகருக்கு கீழே வந்துச்சுன்னா வி வில் என்டர் ட்ரேட். திஸ் வில் பி அவர் டார்கெட். பெரிய டார்கெட் வந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு ஆல்ரெடி 1% கேப் டவுன் இருக்கிறதுனால அது அச்சீவ் ஆகுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு ட்ரேட் ட்ரிகர் ஆயிடுச்சு. எனக்கு பேங்கிங் செக்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கிறதுனால அங்கே வந்து பேங்க்கில் நிஃப்டி சார்ட் தான், பட் ஆனால் பேஸ்ட் ஆன் தட் வி என்டர்ட் ஆன் பேங்க். ஏன்னா நிஃப்டியில் வந்து ரிலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரேட் ட்ரிகர் ஆகி ஓடிட்டுருக்கு. $23,950 ஏன் இப்போ மார்க் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸ், இது வந்து 1 மினிட்ல குவிக் ஸ்கேல்பிங் பேசிஸில் என்டர் ஆயிருக்கு. 1 மினிட்ல வந்து பார்த்தோம்னா 2 கேண்டில் அங்கே போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது நான் நம்பர் 2 செட்டப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்ததுன்னா 23,899 கட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஃபர்தராக ஃபாலோ இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே வந்தால் மினிமம் 1:2 இல்லை 1:1 வச்சு ட்ரேட் எடுக்க வெயிட் பண்ணுவோம். கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே ஓஆர்பி லெவலில் இருக்கனால ரிவர்ஸில் இருக்கும். இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் கேண்டில் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அது கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏரியா புல் பேக் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே, இன்னும் ட்ரேட் 2 ட்ரிகர் ஆகலை. ட்ரேட் 1 ஸ்டில் ரன்னிங். ட்ரேட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் பெருசு. ஏன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அதனால மார்க்கெட்டுக்கான மொமெண்டம் நம்ம கொடுத்தா தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இப்போ இருந்து ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா அந்த பெரிய டார்கெட் வரைக்கும் போகும். ரிவர்சல் ஆச்சுன்னா டார்கெட் 1 தான் மெயின் டார்கெட்டாக வச்சுக்கணும். ஆஸ் வி முதவே இதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே நாங்கள் மேனுவலாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். அல்கோவில் இந்த லெவல் அப்படிங்கும்போது அதுவே ப்ரீ டிஃபெண்டாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. பட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம், நாட் நிஃப்டி. ஓகே, அந்த ஓஆர்பி லெவலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரல, குவிக்காக ரிவர்சல் ஆகி மேலே போகுது. பேங்க்கு தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இதில் ஏதோ ஒரு செக்டர் மறுபடியும் வீக் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபால் வரும். குயிக்காக ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இஃப் மார்னிங் ஹை ஓஆர்பிக்கு மேலே அரௌண்ட் 23,987க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா ஐ வில் க்ளோஸ் த ட்ரேட். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த ட்ரேடை பிளான் பண்ணுவோம். இல்லை இங்கிருந்தே குயிக்காக ஒரு ரிவர்சல் இருந்துச்சுன்னா ட்ரேட் 2 செட்டப்பை கேன்சல் பண்ணிட்டு ட்ரேட் 2வை அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு குயிக் ஸ்கேல்பிங் ட்ரிகர் பண்ணனா ஆல்ரெடி இருக்க லாஸை அது கவர் பண்ணிக்கும். ரன்னிங் லாஸில் இருக்கிறத கவர் பண்ணும். ட்ரேட் 1 வந்து இன்னும் லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, பிரேக் ஈவன்.
இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் மோஸ்ட்லி இங்கே வந்து ஃப்ரீயாக தான் கோர்சஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வி வில் செல் இட் ஃபார் மணி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த லெவல் மார்க் பண்ணுறது இல்லை பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் இது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஷுவலாக இப்போ ஜென்ரல் மார்க்கெட்டாக இருந்தால் மார்க்கெட்டுங்கிறது மேலே போகணும். பட் ஆனால் இந்த 23,950 நம்ம குரூஷியலாக வாட்ச் பண்ணுவோம். அது மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் இருந்தால் ஷார்ட் பால் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை தாண்டாத வரைக்கும் வி ஷுட் நாட் கெட் பேனிக். இதில் இன்டெப்த்தாக பார்த்தோம்னா மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக நடக்கலை. பட் நடந்து போகிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. கீழே ஆர்டர் பிளாக் வந்து நம்ம அந்த ஓஆர்பியை வந்து ஆர்டர் பிளாக்காக இப்போ கன்சிடர் பண்ணலாம். பார்ப்போம் 23,950 ரிஜெக்ஷன் வருமானு. பின் பாயிண்ட்டாக அந்த கேண்டில் அங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆகுது. எவ்ரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் வெயிட் ஃபார் கேண்டில் டு க்ளோஸ். ஓகே, இது 1 மினிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. பிகினர்ஸ் டோன்ட் கோ ஃபார் 1 மினிட். மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 15 மினிட்ஸ் மச் பெட்டர். ஆனால் 15 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்கேல்பிங் செட் ஆகாது, மொமெண்டம் ட்ரேடு தான் செட் ஆகும். 15 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன லாட் எடுக்கிறீங்களோ அது 50% கூட லாஸ் வரும். இது எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங்காக சொல்கிறேன். ஓகே, நம்ம லெவலில் ரிஜெக்ஷன் இருக்குது. அடுத்து சின்ன பிளாக் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே வந்தால் ஐ வில் மேக் அனதர் செட்டப் டவுன் சைடுக்கு தான். ஆல்ரெடி ஒரு ட்ரேட் லாஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ட்ரேட் 2. இதுக்கு நான் கேண்டில் க்ளோஸ் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு எஸ்எல் சின்னது. ட்ரேட் 2 ட்ரிகர் ஆயிடுச்சு. இது ஓஆர்பி லெவலில் வந்து ரிவர்சல் இருந்தால் ஐ வில் க்ளோஸ் ஆல் த ட்ரேட்ஸ். ரிவர்சல் ஆகலை, ஸ்ட்ராங் ரிவர்சல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வில் ஹோல்ட் இட் ஃபார் டார்கெட் 1. யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு குயிக் ஃபால் வரணும் ஆஸ் ஆஃப் த ட்ரெண்ட். மற்ற டைமாக இருந்தால் அது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ட்ரெண்டு நெகட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. இட்ஸ் அ குட் லிக்விடிட்டி. அதுலேருந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரேட் 1 ட்ரிகரான இடத்தையும் மார்க் பண்ணியிருக்கு. ட்ரேட் 2வும் மார்க் பண்ணுது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த லெவலில் நான் ட்ரேட் எடுப்பானான்னு தெரியாது. அது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ், ஏன்னா கண்டினியூஸாக டவுன் இருந்து அங்கே ரீடெஸ்ட் ஆகிருந்தால் அதுக்கு நான் போயிருக்கலாம். மேலே போயிட்டு ஸ்வீப் ஆகிறதுனால ஆல்ரெடி செகண்ட் ட்ரேட் ஓடுறதுனால அங்கே ட்ரேட் 3 ஐ வில் நாட் டேக். இருக்கிற பொசிஷனுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாலே போதுமானது. ட்ரேட் 2 1:2 டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. 19 பாயிண்ட்டு, ஆல்மோஸ்ட் இட் ஹாஸ் டச்ட் 40 பாயிண்ட்ஸ். ஓகே, ட்ரேட் 2 ஐ வில் க்ளோஸ் இட் நவ். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேட் 1மே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. அது டார்கெட் 1க்கு வந்துருச்சுன்னா ஐ வில் க்ளோஸ் தட் ஆல்சோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகலாம். பட் மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் எந்த ரிவர்சல் வேணாலும் வரலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு டார்கெட் வந்துருச்சுன்னா வி வில் பிளான் ஃபார் அ ரிவர்சல் ஆர் அ ட்ரெண்ட் ஒரு ப்ராப்பர் செட்டப்பில் வந்ததுக்கப்புறம். டார்கெட்
ஃபார் ஆல் பொசிஷன் ஹிட். அதனால் எல்லா பொசிஷனும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மேனுவலாக. இதுதான் லெவல் மார்க்கிங். நம்ம போட்ட இடத்துல அந்த இடத்த தொட்டோடனே நீங்கள் டீப்பாக பார்த்துருந்தீங்கன்னா குயிக் ஸ்பைக் இருந்திருக்கும்.